வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பயிற்சி புத்தகத்தில் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகுத்தறி மதிப்பீடு இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு எழுத்து நீக்கியோ சேர்த்தோ புதிய சொல் உருவாக்குக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பாடல் அப்படின்ட்டு முதல் வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆடல், தேடல் அப்படின்ட்டு முதல் எழுத்தை மாற்றி நம்ம எழுதியிருக்கிறோம். பல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கல், செல், நெல் அப்படின்ட்டு நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம். பட்டம் அடுத்த வார்த்தை. சட்டம், மட்டம், கட்டம் என்று மாற்றி நம்ம எழுதியிருக்கிறோம். வைகாசி, காசி, ஆணி, ஆடி, ஆவி, ஆழி, இதே போல் அந்த வார்த்தையை மாற்றி நம்ம எழுதியிருக்கிறோம். சரியான சொல்லால் நிரப்புக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாக்கியத்திலையும் டேஸுக்கு பக்கத்துலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பொருத்தமானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கோட்டில் எடுத்து எழுதணும். நாம் ஃபஸ்ட்டு உனக்கு நண்பர்களை அப்படின்ட்டு வரணும். அடுத்தது அலை அப்படிங்கிறது வரணும். இரண்டாவதுக்கு மயில் மிகவும் அழகான, பறவை, வயலில், கலை, ஏரி, பறித்து, தன்னையும், அறையையும், இதே போல் பொருத்தமானதை குழந்தைகளை கண்டுபிடித்து அந்த கோட்டில் எழுத சொல்லுங்கள். தொடர் அமைத்து எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. செக்க சிவந்த, அங்கும் இங்கும், குலை குலையாக, இரவு பகல், வாடி வதங்கி, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர் அமைத்து எழுத சொல்லுங்கள். நாம் மாதிரிக்கு எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். வானம் செக்க சிவந்து இருந்தது. ஆதிரை அங்கும் இங்கும் அலைந்தாள். வாழை குலை குலையாக காய்த்தது. மகிழன் இரவு பகலாக உழைத்தான். நீரின்றி செடிகள் வாடி வதங்கி போயின. பொருத்தமான இணைப்பு சொல்லால் நிரப்புக. பிராக்கெட்டில் இணைப்பு சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால், மற்றும், ஆயினும், அல்லது, அதனால், இந்த இணைப்பு சொற்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேஸில் எந்த இடத்துல வரணும் அப்படின்ட்டு பொருத்தமாக குழந்தைகளை படித்து பார்த்து நிரப்ப சொல்லுங்கள். நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அதனால், ஆயினும், அல்லது, மற்றும், அப்படி இல்லாவிட்டால், இதே போல் பொருத்தமானதை கண்டுபிடித்து நிரப்ப சொல்லுங்கள். பொருத்தமான மரபு தொடர்களை நிரப்புக அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. முதலை கண்ணீர், பஞ்சாக பறந்து, சுக்கு சுக்காக, வாழையடி வாழையாக, அறக்க பறக்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பத்தியில் விடுபட்ட இடத்துல பொருத்தமான இடத்துல இந்த மரபு சொற்களை எழுத சொல்லுங்கள். குழந்தைகள்கிட்ட முதல்ல எந்த இடத்துல எந்த மரபு சொல் வரணும் அப்படிங்கிறத வாயால் கேட்டு அறிங்க. அதுக்கு பிறகு அவங்கள அந்த இடத்துல எழுத சொல்லுங்கள். தலைப்புக்கு ஏற்றவாறு 5 தொடர்கள் எழுதுக. அஞ்சல் நிலையம் அப்படின்ட்டு தலைப்பு கொடுத்துட்டாங்க. இது சம்பந்தமான ஒரு 5 வாக்கியங்களை கீழே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். குழந்தைகள்கிட்ட நீங்களாகவே முதல்ல இதை கேளுங்க. இதுக்கு சரியான பதிலை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சொன்ன பதிலை அந்த கோட்டில் எழுதிக்க சொல்லுங்கள். எங்கள் ஊரில் அஞ்சல் நிலையம் உள்ளது. நான் என் பெற்றோருடன் அஞ்சல் நிலையம் சென்றேன். அஞ்சல் நிலையம் மூலம் கடிதம் அனுப்பலாம். அஞ்சல் நிலையம் அநேக சேவைகளை வழங்குகிறது. அஞ்சல் நிலையத்தில் தபால் தலைகள் வாங்கலாம். இதே போல் குழந்தைகளுக்கு தெரிந்த அஞ்சல் நிலையத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டு அந்த வாக்கியங்களை இந்த இடத்துல எழுதிக்க சொல்லுங்கள். உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு உரையாடல் கொடுத்துருக்காங்க. இந்த உரையாடலை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, பாடப்போவது யார்? தவளை. இரண்டாவது கேள்வி, உன்னுடைய நண்பன் நண்டு எங்கே? யார் யாரிடம் கூறியது? முதலை தவளையிடம். மூன்றாவது கேள்வி, ஊர் சுற்றி பார்க்க சென்றிருப்பவை எவை? நண்டும் கொக்கும். நான்காவது கேள்வி, உரையாடலில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக. உள்ளே, வெளியே. ஐந்தாவது கேள்வி, பத்தியில் உள்ள இணைப்பு சொல்லை எழுதி அதனை கொண்டு உருவாக்குக. என் வீட்டில் கணினி உள்ளது, ஆனால் அது வேலை செய்யவில்லை. இதே போல் ஒரு வாக்கியத்தை அமைக்க சொல்லுங்கள்.
நிகழ்ச்சி நிரலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. முப்பெரும் விழா அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி நிரல் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்லுங்கள் குழந்தைகளை. இதிலிருந்து கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் கடைசியாக இருக்க பாருங்க, ஏன்னா தலைமை ஆசிரியர் நன்றி கூறினார், இதுதான் தவறானது, அதை டிக் பண்ணிக்கலாம். விழாவின் இறுதி நிகழ்வு நாட்டுப்பண். விழாவில் நடைபெறும் ஆட்டங்கள் எவை? கோலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம். முப்பெரும் விழா என பெயர் வைக்க காரணம் என்ன? பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா, இலக்கிய விழா நடைபெறுவதால். உன் பள்ளி ஆண்டு விழாவிலோ கலை திருவிழாவிலோ நீ பங்கு பெற விரும்பும் நிகழ்வு எது? நடனம். வரைபடத்தை உற்று நோக்கி வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்திலேருந்து கீழே கேள்விகள் வரிசையாக கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, ஞாயிற்றுக்கிழமை நீச்சல் பழக சிவா எந்தெந்த திசைகளில் செல்ல வேண்டும்? கிழக்கு, வடக்கு, கிழக்கு. இரண்டாவது கேள்வி, சிவாவின் தாத்தா உடல் பரிசோதனை செய்து கொள்ள செல்லும் வழியில் காண்பவை யாவை? மளிகை கடை, திரையரங்கம். மூன்றாவது கேள்வி, திரையரங்கின் வலதுபுறமும் இடதுபுறமும் இருப்பவை என்ன? மளிகை கடை, சிவா வீடு. நான்காவது கேள்வி, அருங்காட்சியகத்திலிருந்து கிளம்பிய மாணவர்கள் பூங்காவிற்கு வரும் வழியில் பார்ப்பவை எவை? பள்ளி, நீச்சல் குளம், மருத்துவமனை, தேநீர் கடை. ஐந்தாவது கேள்வி, சிவா பள்ளி முடிந்ததும் எவற்றையெல்லாம் கடந்து வருவான்? நீச்சல் குளம், மளிகை கடை, திரையரங்கம். குறிப்புகளை கொண்டு செய்தி உருவாக்குக அப்படின்ட்டு ஒரு கட்டம் போட்டு அதில் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்புகளை குழந்தைகளை படித்து பார்க்க சொல்லுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த லைன்ஸில் ஒரு செய்தியாக அதை உருவாக்கி எழுத சொல்லுங்கள். ஒரு மாதிரிக்காக நான் எழுதி காட்டியிருக்கிறேன். நம் இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் தலைமையில் புதுடெல்லியில் ஜனவரி 26, 2026 அன்று முப்படைகளின் அணிவகுப்பு, மாநில கலாச்சார அணிவகுப்பு ஆகியவை நடைபெற உள்ளது. அனைவரும் கண்டுகளிப்போம். இதே போல் மேலே உள்ள செய்தி குறிப்பை பயன்படுத்தி ஒரு செய்தியாக இங்கே உருவாக்கி எழுத சொல்லுங்கள். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை குழந்தைகளை படித்து பார்க்க சொல்லுங்கள். 1க்கு 2 முறை படித்து பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே கேட்கப்பட்டுள்ள அந்த வினாக்களுக்கு பதில் எழுத சொல்லுங்கள். முதல் கேள்வி, டோனி பூமிக்கு செல்ல யாரின் அனுமதி தேவை? மித்திரன். புவியில் நடப்பவற்றை காண அவர்கள் பயன்படுத்தியது செயற்கைக்கோள். நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டவர்கள் யார்? தவளை, நண்டு, ஆமை, மீன். விலங்கு, பறவைகளுக்கு இடையே போட்டிகள் நடைபெற்ற இடம் எது? சுந்தரவனக்காடு. தகுந்த முன்னேற்பாடுகள் என்பது எதை குறிக்கும்? பயணத்திற்கு தேவையான உணவு, உடை, வாகனம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள். புத்தக பூங்கத்தில் நீ படித்த நூலை பற்றி உன் நண்பனுக்கு கடிதம் எழுதுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு மாதிரிக்காக ஒரு கடிதம் நான் எழுதி காட்டியிருக்கிறேன். இதே மாடலை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை ஒரு கடிதம் சொந்தமாக எழுத சொல்லுங்கள். இடம் சேலம், நாள் 21/2/2026. இடம் நீங்கள் இருக்கக்கூடிய ஊருடைய பேரை போட்டுக்கலாம். நாள் என்றைக்கு நீங்கள் இந்த பாடத்தை நடத்துகிறீங்களோ அந்த நாள் கொடுத்துக்கலாம். அன்புள்ள கந்தனுக்கு, நான் இங்கு நலம், உன் நலமும் உன் பெற்றோரின் நலமும் அறிய ஆவலாக உள்ளேன். கடந்த வாரம் என் பள்ளியில் மாய மோதிரம் என்ற நூலை படித்தேன். மிகவும் அருமையாக இருந்தது. பேராசை பெருநஷ்டம் என்பதை குறிக்கும் வகையில் கதை அமைந்திருந்தது. உனக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த நூலை படித்து என்னுடன் பகிர்ந்து கொள். அன்புள்ள அப்படின்ட்டு உங்கள் குழந்தைகளுடைய பெயரை இங்கே எழுத சொல்லுங்கள். உரைமேல் முகவரி, யாருக்கு அவங்க கடிதம் எழுதுனாங்களோ அவங்களுடைய பெயரும் அவங்க முகவரியையும் இந்த இடத்துல குறிப்பிட சொல்லுங்கள்.